அடுத்ததாக 4வது கதை என்னென்னா முல்லாவின் கருணை. முல்லா நஸ்ருதீன் வாக்கு வன்மையும் நகைச்சுவை திறனும் பெரிதும் உடையவர். வாய்ப்பு நேர்ந்த போதெல்லாம் மன்னரிடம் முல்லா இவ்வகையில் நிறைய பரிசு பெற்றிருக்கிறார். சில சமயங்களில் முல்லாவின் பேச்சு சாமர்த்தியத்தில் மன்னர் ஏமாந்ததும் உண்டு. ஆனால் மன்னர் அதற்காக எப்போதும் வருந்தியதே இல்லை. மாறாக சிரித்து மகிழ்வார். ஒருமுறை மன்னர் அரசவையில் இருந்தபோது முல்லா நஸ்ருதீன் அவரை காணச் சென்றார். மன்னர் வரவேற்று உபசரித்தார். சற்று நேரம் கழித்து மன்னர் முல்லாவிடம், தாங்கள் என்னை தேடி வந்திருப்பதன் நோக்கம் என்ன என்று கேட்டார். ஒரு ஏழை மனிதன் பணமில்லாமல் தொல்லைப்படுகிறான். தாங்கள் பொருளுதவி செய்து அவனுடைய வறுமையை போக்க வேண்டும் என்றார் முல்லா. அரசர் பெரிதும் மகிழ்ச்சியுற்றார். இந்த காலத்தில் மற்றவர்கள் துயரத்தை தன் துயர் போல கருதி உதவுபவர் உங்களைப் போல் மிக சிலர்தான். பிறர் படும் கஷ்டத்தை காண சகிக்காமல் அவருக்காக பொருளுதவி கேட்டு நீங்கள் வந்திருப்பது பெருமைக்குரிய விஷயம் என்று கூறி பொற்காசுகள் நிறைந்த பையினை அவரிடம் கொடுக்க சொன்னார். முல்லாவும் அதை வாங்கி பத்திரப்படுத்தி கொண்டார். பிறகு சாவகாசமாக, மிகுந்த கஷ்டத்திலே இருக்கும் அந்த ஏழை யார் என்று என்னிடம் இன்னமும் சொல்லவில்லையே என்றார் அரசர். உடனே முல்லா நஸ்ருதீன், அரசே, அந்த ஏழை வேறு யாரும் அல்லன், நானே தான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நடையை கட்டினார். சில நாட்கள் கழித்து நஸ்ருதீன் மறுபடியும் மன்னரை சந்தித்தார். மன்னா, ஒரு பரம ஏழை தான் பட்ட கடனை தீர்க்க வழியில்லாமல் திண்டாடுகின்றான். கருணை வள்ளலாகிய தாங்கள் 50 பொற்காசுகள் கொடுத்தால் அவனது கடன் நீங்கி உங்களை வாயார வாழ்த்துவான். உங்களை தவிர அந்த பரம ஏழைக்கு யார் உதவ முடியும் என்றார். வேந்தன் முன்பு ஒரு தடவை ஏமாந்தது போல் இந்த தடவை ஏமாறுவதாக இல்லை. அவர் மிக ஜாக்கிரதையாக, நீங்கள் தானே அந்த ஏழை கடன்காரன் என்று கேட்டார் புன்சிரிப்புடன். ஆனால் மன்னர் எப்படையும் வகையில், முல்லா நஸ்ருதீன், சத்தியமாக நான் இல்லை. உண்மையாகவே மற்றொரு ஏழை தான் பட்ட கடனை தீர்க்க முடியாமல் வருந்துவதை பார்த்து பொறுக்க முடியாமல் தான் இந்த உதவியை கேட்டேன் என்றார். வேந்தன் முல்லாவின் சத்திய வாக்கை நம்பினார். அது மட்டுமல்லாமல் அவரை உடனடியாக சந்தித்தமைக்காக பெரிதும் பாச்சாதபப்பட்டார். உடனடியாக தம் பெரிய அங்கியிலிருந்து 50 பொற்காசுகளை எடுத்து முல்லாவிடம் கொடுத்தார். ஆமாம், அந்த ஏழை கடன்காரனுக்கு நீங்கள் எதற்காக என்னிடம் கெஞ்ச வேண்டும் என்று கேட்டார் அரசர். அந்த ஏழை கடன்காரனுக்காக நான் கேட்டு வாங்கவில்லையானால் என்னிடம் அவன் பட்டிருக்கின்ற கடன் எப்படி தீரும் என்று சொல்லிக்கொண்டே 50 பொற்காசுகளையும் தன் பையில் வைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் முல்லா நஸ்ருதீன். முல்லாவின் மீது மன்னர் சற்றும் கோபப்படாமல் அவருடைய பேச்சு சாமர்த்தியத்தில் மயங்கி சிரித்தபடியே இருந்தார். ஸோ இது ரொம்பவே பேச்சு சாமர்த்தியத்தில் ஒரு அரசனையே தோற்கடிக்கக்கூடிய அளவில் பேச்சு திறன் மிக்கவர் தான் முல்லா அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நம்ம பேச்சு சாமர்த்தியத்தோடு இருக்கணும். இது நம்ம லைஃப்பில் பல இடங்களில் ஹெல்ப் பண்ணும். எதை எப்படி கன்வே பண்ணணுமோ அப்படி மட்டும்தான் கன்வே பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக எந்த இன்ஃபர்மேஷனும் யாருக்கும் எப்போவுமே கொடுக்க வேண்டியதில்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.